எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். அதை தொடர்ந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரிஸ் என்ன சொல்றாங்க, இந்தியாவுடைய கார்ப்பரேட் ரெவன்யூ growth அப்படின்றது ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாமினல் ஜிடிபி growth வந்து 9% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாமினல் ஜிடிபி அப்படின்றது என்னன்னா, இந்த இன்ஃபிளேஷனையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நாமினல் ஜிடிபியா இருக்குங்க. ரியல் ஜிடிபி வேணும்னா இன்ஃபிளேஷனை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் ரியல் ஜிடிபியா இருக்கும். இப்போ இன்ஃபிளேஷன் வந்து ஒரு 3% வச்சுக்கோமே, ரியல் ஜிடிபி அப்படின்றது 6% இருக்குங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் செகண்ட் லோயஸ்ட் ஃபேஸ்ல இந்த ரெவன்யூ growth இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2004க்கு அப்புறம் நடுவில் இந்த பேண்டமிக்கை அவங்க கன்சிடர் பண்ணலங்க. பேண்டமிக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த நாமினல் ஜிடிபி அப்படின்றது 9%க்கு கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ growth அப்படின்றது அக்ராஸ் த செக்டார்ஸ் கொஞ்சம் நியூட்டடா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து ட்ரீம் ஃபோக்ஸ் எடுத்துட்டோம்னா, ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் இருந்து ட்ரீம் ஃபோக்ஸ்க்கு என்ன மாதிரியான ப்ரெஷர்லாம் வருது அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் பயங்கரமா கீழே விழுந்திருந்ததுங்க. பஜாஜ் ஃபினான்ஸ், தென் மோத்திலால் ஒஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க எல்லாமே ட்ரீம் ஃபோக்ஸ்ல அவங்களோட ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ், தென் மோத்திலால் ஒஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் 5.7 crore ஒர்த் ஆஃப் ட்ரீம் ஃபோக் ஷேர்ஸ் ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ட்ரீம் ஃபோக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. கம்பெனி இன்னைக்குமே வந்து ஒரு 5% கீழே இறங்கி இருந்தது. அடுத்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, டிசிஎஸோட ஏசியா பசிபிக் ஆஃபீஸ் ஷாங்கி பிசினஸ் பார்க் சிங்கப்பூர்ல அவங்க ஒரு இனோவேஷன் லேபை செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த லேபோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஏஐ இனிஷியேட்டிவ்காக இந்த லேப் அப்படின்றது தெரியுதுங்க. சிங்கப்பூர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 6600 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அது போக ஒரு 50 நியூ எம்ப்ளாயிஸ் ஆட் பண்றாங்க அங்க உள்ள லோக்கல் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து. எதுக்கு அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, டேட்டா சயின்ஸ் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ டிசிஎஸோட இந்த ஏஐ இனிஷியேட்டிவ் இனோவேஷன் லேப்ல 60 எஸ்எம்இஸ், தென் 10 ஸ்டார்ட் அப்ஸ் பெனிஃபிட் ஆகுங்க அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெண்டாவது அப்டேட் என்னன்னா, டிசிஎஸோட சீஃப் கீர்த்திவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 25ல ரெவன்யூ growth அப்படின்றது 6% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. ஒரு 2,55,324 கோடியா இருக்கு ரெவன்யூ. 2 முக்கியமான மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ரெவன்யூ வந்து $30 பில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு. தென் பிராண்ட் வேல்யூ அப்படின்றது $20 பில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு. இது டிசிஎஸ்க்கு ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிசிஎஸோட ஸ்ட்ராட்டஜி 2025 ஃபினான்ஷியல் இயரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ இனிஷியேட்டிவ், தென் கிளியன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இது ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ரன் பண்ற கொல்கட்டா ஏர்போர்ட் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்குங்க. அவங்க ரன் பண்ற பல ஏர்போர்ட்ஸ்ல கொல்கட்டா ஏர்போர்ட்டோட ப்ராஃபிட் வந்து 670 crores இருக்கு. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா 1578.6 crores இருக்குங்க. இது சென்னை ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணியிருக்காங்க. சென்னை ஏர்போர்ட்டை ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1212.8 crores இருக்குங்க. சென்னை ஏர்போர்ட்ல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் மாதிரி 2.5 டைம்ஸ் கொல்கட்டா ஏர்போர்ட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் இயர் 26ஓட முடிவுல இந்த ப்ராஃபிட் வந்து 670 கோடி அப்படின்றத நாங்கள் வந்து 1000 கோடியா ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல இருக்கிற கொல்கட்டா ஏர்போர்ட்ல இவங்க பண்ண ப்ராஃபிட் அப்படின்றது 2019-20க்கு அப்புறம் ஹையஸ்ட் இப்போதாங்க. அதாவது பேண்டமிக் அப்புறம் இப்போதான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொல்கட்டா ஏர்போர்ட்ஸ்ல இவ்வளவு ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. அடுத்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து செகண்ட் ஹேண்ட்ல 2 விஎல்ஜிசி வெரி லார்ஜ் கேஸ் கேரியர்ஸ் அக்வயர் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி தெரியுதுங்க. ஒர்த் வந்து $127 மில்லியன். இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வாங்க போறாங்கல்ல கேரியர், 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா புதுசா கேரியர்ஸ் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு growth இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் நம்ம அதை கன்சிடர் பண்ணாம இருந்தோம். என்ன காரணம் அப்படின்றத சொல்லிடுறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பிரைவேட் கையில ஒப்படைக்கலாமா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து திட்டம் போட்டாங்க. அது வந்து இன்னும் நடந்த மாதிரி தெரியல. இதே சினரியோ தாங்க ஐடிபிஐலயும் நடந்தது. ஐடிபிஐ பேங்கை பிரைவேட் செக்டார் கையில கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு ஒரு 5-6 ஆண்டுகள் இருக்கும். இன்னமும் பிரைவேட் செக்டார் கைக்கு போன மாதிரி தெரியல. அது போக பப்ளிக் செக்டார் பேங்கே ஒரு சில பேங்கை வந்து பிரைவேடைசேஷன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பத்தியும் பெருசா பேச்சுகள் வர்றதில்லை. தென் இப்ப சமீபத்துல என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, அவங்களோட ஸ்டேக் கவர்மெண்டோட ஸ்டேக் 90%க்கு மேல இருக்கும்ல, ஒரு 4 பப்ளிக் செக்டார் பேங்க், தென் எல்ஐசி அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேக்கை விற்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா யூகோ பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால எல்லாம் 90%க்கு மேல ஸ்டேக் இருக்கும். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வர்றப்ப ஸ்டேக்கை வந்து விற்கிறாங்க.
கவர்மெண்டோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபுல்லா ப்ரைவேடைஸ் ஆக்காம இப்போதைக்கு அந்த ஸ்டேக்கை குறைக்கிறதுக்கான வேலையில இருக்கிறாங்க. அடுத்து இந்த Q1 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் 2 கம்பெனில 5%க்கு மேல ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா 12.8%ல இருந்து 18.2% கூடியிருக்குங்க டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ். அடுத்து பயோகான் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக் 6% ஸ்டேக்கை வந்து குறைச்சிருக்காங்க. இதை எஃப்ஐஐஸும் டிஐஎஸும் வாங்கின மாதிரி தெரியுதுங்க. குறிப்பா டிஐஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா 8.8%ல இருந்து 13.8% கூட்டியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை. அதே மாதிரி எஃப்ஐஐஸும் 5.66%ல இருந்து 7% கூட்டியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை. பட் பயோகானை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன ரிஸ்க் அப்படின்றத பல தடவை சொல்லியிருக்கோங்க. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். மற்றபடி ப்ரொமோட்டர்ஸ், தென் பிசினஸ் மாடல், தென் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சூப்பருங்க. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோடைய Q1 ஃபினான்ஷியல் 26 அப்டேட் வந்திருக்குங்க. சாலிடான பெர்ஃபார்மன்ஸுங்க. டோட்டல் பிசினஸ் வந்து 9.86% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். டோட்டல் டெபாசிட்ஸ் 9.4% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். கிராஸ் அட்வான்சஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குங்க 10.4% இயர் ஆன் இயர். நல்ல அப்டேட். 10% ஆவரேஜா இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்டே இருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது புக் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 569, இப்போ 445 பக்கமா தான் இருக்கு. ஸோ டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் இருக்கு. டிவிடெண்ட் 11 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இயர் ஆன் இயர் 10%ல க்ரோ ஆனாங்க அப்படின்னா இந்த 11 ரூபாய் டிவிடெண்ட் அப்படின்றது ஒரு 10 இயர்ஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கங்க. புக் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா வருஷம் ஒரு 60 ரூபா கூடுச்சுங்க லாஸ்ட் 3 இயர்ஸா. இனி வரக்கூடிய காலங்களில் வருஷம் வந்து ஒரு 65 ரூபாய் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க. இந்த புக் வேல்யூ எப்படி சார் நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட புக் வேல்யூ சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க குவார்டர் ஆன் குவார்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயிலே கம்பெனியோட புக் வேல்யூ இருக்குங்க. இது எல்லா கம்பெனிஸும் பண்ணுவாங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்களோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த 10 to 20 lakhs வேரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல நாங்க ஃபோக்கஸ் நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இந்த 10 to 20 lakhs ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய மூவ்மெண்ட், சேல்ஸ் நம்பர்ஸ், சேல்ஸ் வால்யூம்ஸ் வந்து கூட்டுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 30ஓட முடிவில் எங்களுக்கு மார்க்கெட் ஷேர் 18 to 20% இருக்கும். அதுதான் எங்களோட டார்கெட். இதுக்காக நாங்கள் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு 33 to 35,000 crores நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 30 நியூ லான்ச்சஸ் இருக்கும். இதுல 7 நியூ நேம் பிளேட்ஸ் இருக்கும். தென் 27 வேரியன்ட்ஸ்ல அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த 10 to 20 லேக் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரீமியம் எஸ்யூவிஸே உள்ள வந்துருவாங்க. பிரீமியம் எஸ்யூவிஸ்ல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுது அவங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட் தான். அடுத்து பஜாஜ் ஆட்டோ, ஏத்தர், டிவிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா சைனால இருந்து வர வேண்டிய ஹெவி ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து தொடர்ந்து 4வது மாசமா குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கம்பெனி வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் வால்யூமை குறைக்கிற மாதிரி தெரியுதுங்க. குறிப்பா ஜூலைல பயங்கரமா அவங்களோட ப்ரொடக்ஷனை கட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இதனால இந்த சேல்ஸ் நம்பர்ஸ் குறையலாம். குறிப்பா பஜாஜும் டிவிஎஸும் இந்த எலக்ட்ரிக் 2 வீலர் செக்மெண்ட்ல நல்ல growth, நல்ல நம்பர்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு செட் பேக்கா தாங்க இருக்கும். பட் ஓலாவுக்கு இந்த சிக்கல் இல்ல, தொடர்ந்து ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து சர்வதேச செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்ப் அவர்களுடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப்க்கு டெட்லைன் ஜூலை 9 சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கு எஃபெக்டிவ் டேட் வந்து ஆகஸ்ட் 1 அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. கோல் போஸ்ட்டை இங்க இருந்து கொஞ்சம் நவுத்தி வச்சிருக்காரு. அதுக்குள்ள அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் இந்த இன்ட்ரிம் டீல் போட்டோம் அப்படின்னா அதுல ஆட்டோ, ஸ்டீல் அண்ட் அலுமினியம் டேரிஃப் எல்லாம் உள்ள வராது. அதுக்கு எப்பொழுதும் போல 25% டேரிஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதற்கு மத்தியில் இந்த பிரிக்ஸ் நேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நான் 10% அடிஷ்னலா டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்காருங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் வார மறுபடியும் கையில் எடுக்கிறாரு. அடுத்து NVIDIA எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் அப்படின்றது கிட்டத்தட்ட $4 trillion ஆயிடுச்சுங்க. 3.92 ட்ரில்லியன் நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் இது ரெண்டையுமே 2வது 3வது இடத்துக்கு தள்ளி விட்டு அது மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சு. என்ன காரணம் இதுக்கு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட், மெட்டா, ஆல்பபெட், டெஸ்லா இவங்க எல்லாருமே டேட்டா சென்டர்ஸை பில்ட் பண்றதுக்காக NVIDIAவுடைய அட்வான்ஸ்டு சிப்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால NVIDIAவுக்கு நல்ல க்ரோத் இருக்குங்க. குறிப்பா NVIDIAவுடைய ஸ்பெஷலைஸ்டு சிப்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அதனால லாஸ்ட் 4 இயர்ஸ்ல கம்பெனியோட க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் ஏறி இருக்குங்க. 2021ல $500 பில்லியன் இருந்த அவங்களோட மார்க்கெட் கேப் 2025ல $4 trillion ஆயிருக்கு. NVIDIAவுடைய இந்த growthக்கு டேட்டா சென்டர்ஸ் மட்டுமே காரணம் இல்லைங்க. இந்த AI டெக்னாலஜி ஒரு முக்கியமான காரணம் தான். இந்தியன் மார்க்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பிளாட்டா தாங்க இருந்தது. கோல்டு வந்து இன்னைக்கு ஒரு 50 ரூபாய் விலை இறங்கியிருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 9010 ருபீஸா இருக்கு. ஸோ
இன்னைக்கு செய்திகள், முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ growth அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க. தென் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் அவரோட பிரம்மாஸ்திரம் டேரிஃபை கையில் இருக்கிறாரு. அவருக்கே என்ன பண்ணுவாரு அப்படின்றது தெரியாது, நம்மளுக்கும் அது புரியாது. ஸோ மார்க்கெட் உடனே மேலே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். 1, 2, 5, 10 அதை இன்னைக்கு மாத்திரவே கூடாது. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டிடிகே பிரஸ்டீஜ், ஹெச்ஜிஎஸ் நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. ஹெச்ஜிஎஸ் ஏற்கனவே டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் இருக்கு, புக் வேல்யூவோட ரொம்ப கம்மியா இருக்கு. டிடிகே பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் 600க்கு கீழே போனா பார்க்கலாங்க. இப்போ 650க்கு பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரெண்டாவது கேள்வி ஈஸி ட்ரிப் பிளானர் பத்தி கேட்குறாங்க. 10 ரூபாய் 11 ரூபாய் இருக்குங்கிறதுக்காக அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. பெஸ்ட் வே நீங்க வந்து ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வேணும் அப்படின்னா ஐடிசி லிமிட்டடா பார்க்கறது ரொம்ப ரொம்ப சேஃப்ங்க. எம்ஹெச்ஆர்ஐஎல் கூட உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியா தெரியலாம். ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஐடிசி லிமிடெட் 40% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ ஐடிசியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலே ஐடிசி ஹோட்டல்ஸை கன்சிடர் பண்ற மாதிரி தான் அர்த்தம். புதுசா அங்கே இங்கன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னா தாமஸ் குக் கொஞ்சம் கீழே வர்றப்ப அதையும் கன்சிடர் பண்ணலாம். த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே தான் இருக்கு, டெட் ஃப்ரீ, கேஷ் ரிசர்வ்ஸும் நிறைய இருக்கு. அடுத்து கனரா பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. நான் பர்சனலா கனரா பேங்கை கன்சிடர் பண்றது இல்லைங்க. உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா புக் வேல்யூக்கு கீழே பார்க்கறது நல்லது. அடுத்து பப்ளிக் செக்டார் பேங்க், டாப் 5 பேங்க் கன்சிடர் பண்றது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் எந்த பப்ளிக் செக்டார் பேங்கை கன்சிடர் பண்றது இல்லைங்க சமீபத்தில், லாஸ்ட் 3 or 4 இயர்ஸாவே. நான் கன்சிடர் பண்ற பேங்க் இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கர்நாடகா பேங்க். இதுல இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ற நிலைமையில இருந்து அது வெளியில போயிடுச்சு. ஸோ இப்போ 4 பேங்க் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா பப்ளிக் செக்டார் பேங்க் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்க்கலாம். அதுவும் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே வர்றப்பதான். அடுத்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பத்தி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஏஎம்சி நிறைய இருக்குங்க, 45 ஏஎம்சிக்கு பக்கமா இருக்கு. இவங்க புதுசா ஒரு ஆள் வர்றாங்க, அவ்வளவுதான். வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது போக நான் ஏஎம்சியை பார்க்கறதும் இல்லை, அதை கன்சிடர் பண்றதும் இல்லை. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரிஸ்காக தாங்க தெரியுது. அது லாங் டேர்ம், வெரி லாங் டேர்ம், இல்லை வெரி 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 லாங் டேர்ம், எந்த டேர்முக்குமே நான் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை கன்சிடர் பண்ண போறதே கிடையாது. அடுத்து ஐபிஓவில் வாங்குறதுக்கும் இந்த லிஸ்டிங்க்கு அப்புறம் வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கோமே. நம்ம வந்து 740 ரூபாய்க்கு ஐபிஓ அப்ளை பண்ணியிருப்போம். அப்ளை பண்றப்ப நம்மளுக்கு 740 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கும். லிஸ்டிங்க்கு அப்புறம் வாங்கினோம் அப்படின்னா லிஸ்டிங் பிரைஸே வந்து ஒரு 10% அதிகமாக தான் லிஸ்ட் ஆச்சு. 740 நம்மளால வாங்க முடியாம போயிருக்கலாம். பட் எல்லா நேரமுமே வந்து லிஸ்ட் ஆகுறது நம்ம கோட் பண்ண ப்ரைஸை விட அதிகமாக தான் ஆகும் அப்படின்றது கிடையாதுங்க. நல்ல கம்பெனிஸ் அப்படின்னா அதிகமான ப்ரைஸில் லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா டெக்னாலஜிஸ் எடுத்துக்கோமே. நம்ம அப்ளை பண்ணது 500 அப்ளை பண்ணோம். லிஸ்டிங் அன்னைக்கு அது 1300 1400 வரைக்கும் போச்சு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் எடுத்துக்கோமே, 70ல நம்ம அப்ளை பண்ணோம் ஐபிஓ. லிஸ்ட் ஆகிறப்போ 140 லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆன அன்னைக்கு 180 வரைக்கும் போச்சு. இப்போ 120ல தான் இருக்கு. ஆனால் ஐபிஓவில் வாங்கினவங்க இப்பொழுதுமே நல்ல ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. ஸோ ஐபிஓவில் கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு சில அட்வான்டேஜ், இந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கும். அடுத்து கோஃபோர்ஸ், சிக்னைடெக், இந்த மெர்ஜர் ரேஷியோ பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வாப் ரேஷியோ வந்து 5:1ங்க. 5 சிக்னைடெக் இருந்தால் ஒரு கோஃபோர்ஸ் கிடைக்கும். பட் எனக்கு ரெண்டுமே ஓவர் வேல்யூட தான் தெரியுது. அதை பற்றி நம்ம பெருசாக ரிசர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சிக்னைடெக் இருந்தது அப்படின்னா லோயர் வேல்யூஸ்ல நீங்க சிக்னைடெக்கை கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோஃபோர்ஸ் கிடைக்கும். 5 சிக்னைடெக்கு ஒரு கோஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து சுந்தரம் ஹோல்டிங்ஸ் பத்தி கேட்குறாங்க. அது எனக்கு காஸ்ட்லியாக தாங்க தெரியுது. தென் ஸ்டெராய்ட்ஸ் ஃபார்மா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எல்லாம். பட் நெட் ஒர்த் லாஸ்ட் 5 இயர்ஸா எரோட் ஆகிட்டே இருக்கு. கம்பெனியோட டெட் டு ஈக்விட்டி 0.74. ஸோ ஸ்மால் கேப் ஃபார்மா இவ்வளோ டெட் இருக்குது, ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து பெக்கான் ட்ரஸ்டிஷிப் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப். தென் ரொம்ப பென்னி ஸ்டாக்ஸ், அதை பத்தி நான் எந்த ரிசர்ச்சும் பண்றது இல்லை, இதுல நம்ம பேசுறதும் இல்லைங்க. அதே மாதிரி ஆல்கோ ட்ரேடிங் பத்தியும் கேட்டிருக்காங்க. ட்ரேடிங் சம்பந்தமா எதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்றதும் இல்லை, நான் ட்ரேடிங்கும் பண்றது இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அடுத்து என்எஃப்ஓனா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியூ ஃபண்ட் ஆஃபரிங். எப்படி நம்ம வந்து ஈக்விட்டிக்கு ஐபிஓ வருது இல்லையா, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஐபிஓ அப்படின்னு சொல்லாங்க. லோக்கலாக சொல்லணும்னா அந்த என்எஃப்ஓவை என்ன அர்த்தம் அப்படின்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து என்எஃப்ஓ லான்ச் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாம். அதுதாங்க என்எஃப்ஓ அப்படின்றது, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து முத்தூட் ஃபின்காப்போட பாண்ட் வந்து சேஃபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. AA ரேட்டிங். நான் பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்றது AA, AAA மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு சில நல்ல கம்பெனிஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா சிங்கிள் ஏ ரேட்டிங்கே நான் கன்சிடர் பண்ணுவேன். பட் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா
அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா 10,000, அதுக்கு மேல நான் எந்த பாண்ட்லையுமே இன்வெஸ்ட் பண்றது இல்லைங்க. அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம நிறைய பாண்ட் வந்து கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த கூப்பன் ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அது மினிமம் நிறைய பாண்ட் கன்சிடர் பண்ணிட்டு தான் என்ன, ஒரே பாண்ட்ல மொத்தமா கொண்டு போய் போட்டா என்ன, ஒரே பாண்ட்ல மொத்தமா கொண்டு போய் போடுறது ரிஸ்க் அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு 10 10 10 10னா நிறைய நல்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. அடுத்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி கேட்கறாங்க. தென் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பத்தி கேட்கறாங்க. நம்ம ஆதித்யா பிர்லா கேபிட்டல் கன்சிடர் பண்ண சொன்னது வந்து 150ங்க. இப்போ 280 வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு. அதை வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப் வந்து 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அதுக்கு ஐசிஐசிஐ லம்பார்டு எவ்வளவு தேவையில்ல, 40 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்னாலும் காஸ்ட்லி, வெயிட் தான் பண்ணணும். அடுத்து ஒரு நண்பர் வந்து தெரியாம இந்த பிளட்ஜ் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் சார், அது வந்து இனிஷியேட் ஆயிடுச்சு, எப்படி வந்து அதை அன்பிளஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒவ்வொரு brokerage ஆப்புக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. பிளட்ஜ் ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு நீங்க கொடுத்ததை திருப்பி செலக்ட் பண்ணி அன்பிளஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும். ஷேர்ஸை பிளஸ் பண்ணி ஷேர்ஸ் கன்சிடர் பண்றது அப்படின்றது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். எப்பொழுதுமே அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நம்மள்ட்ட என்ன இருக்கோ, 5 ரூபாயோ 10 ரூபாயோ 500 ரூபாயோ இல்ல 250 ரூபாயோ, அதுக்கு ஏத்த மாதிரி 1 2 5 10 தான் எப்பொழுதுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.